வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,500 பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. விண்ணப்பிக்க ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AAICLAS அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஷார்ட் ஃபார்ம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா AAI கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட 100% சப்சிடரி கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில், அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி போஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பீரியட் 3 இயர்ஸ்க்கு இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதியில் 9 வேக்கன்சிஸும், திருச்சி நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 23 வேக்கன்சிஸ் இருக்குது. மதுரையில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. புவனேஸ்வரில் பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சிஸ், உதய்பூரில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஸ்டார்டிங் டேட் ஜூன் 11ஆம் தேதி தான் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் தான் ஜூலை 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா பேசிஸில் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். 12ஆம் வகுப்பில் யூஆர் கேட்டகரியாக இருந்தால், அதே மாதிரி யூஆர் ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC/ST கேட்டகரியாக இருந்தால் 55% மார்க்கோட +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதப்ப உங்களோட பர்சன்டேஜ் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி நியூமரிக் ஃபார்மில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60, 70, 80 இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கிலீஷ், ஹிந்தி இந்த லாங்குவேஜஸில் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1, 2026 அந்த டேட் படி 27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் இதுதான். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க்கிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? டீட்டெயில் இதை ஒரு தடவை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரிக்கு 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. SC, ST, EWS உமன் கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 11. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 2. ஓகேங்களா? இந்த கேப்பில் தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஜூன் 11லேருந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் லிங்க்கு செக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஆர்டினரி போஸ்ட்டு, கொரியர் அப்படின்னு சொல்லி எது மூலமாகவும் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கக்கூடாது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறத மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எகைன் பண்ணி அதில் உங்களுக்கு அப்ளை நவ் டேப் இருக்கும், அதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.aiclas.aervo. ஓகேங்களா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்கிற லிஸ்ட்டோடு தான் இது. அதாவது +2 சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு காப்பி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி 1 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்டாச் பண்ணி தரணும், அதையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, அதை ஆன்லைனில் பெய்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களோட ஸ்கேன்டு சிக்னேச்சர், அதோட ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபைல் சைஸில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி 21,500 ரூபாய் ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. 2வது வருடம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 22,000 ரூபாய் சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ்டு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து 3rd இயரில் 22,500 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 500 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ லீவ் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் லீவ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, சேலரி இல்லாமல் சம் அலவன்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட நேஷ்னாலிட்டி, சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க 1/6/2026. அந்த டேட் படி நீங்கள் SC ST கேட்டகரியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ 27 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப SC ST கேட்டகரி 32 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். OBCக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனுங்கிறப்ப அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா, அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் June 1, 2026 அந்த டேட்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏதாவது அப்ளிகேஷனில் மாடிஃபிகேஷனோ ஏதாவது அங்கே அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷனோ உங்களுக்கு ஏதாவது வரும் அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். நீங்கள் அடிக்கடி இதை செக் பண்ணி பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பீரியட் 3 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது hr.recruitment@aiclas.aervo. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போன தடவை நீங்கள் படித்து பாருங்கள். வேலிடான மெயில் ஐடி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தரணும் அதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்ம தமிழக ஏர்போர்ட்லேயே வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.